முதல்ல திருமணம் பண்ண பொண்ணு அது மாதிரி தான் வந்துட்டு வீட்டாளுங்களுக்கு தெரியாமல் என்ன கொண்டுகிட்டு வந்து லவ் பண்ணுற பையனோட சேர்த்து வைக்கிதுச்சு. இங்கே என்ன சினிமாவை நடக்குது, கல்யாணங்கிற பேரில் ₹1,00,000 செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நீ என்ன உன் சௌரியத்துக்கு வந்துட்டு கொண்டுட்டு வந்து லவர் கூட சேர்த்து வைங்கிற, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிற, அதுவும் நானாக வந்து கொண்டு சேர்த்து வைக்கணுமா? நான் என்ன மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லை பொம்பளை புரோக்கர் வேலை பார்த்துக்கிறேன், என்ன பார்த்தா எப்படி தெரியும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் கல்யாணம் பண்ண பொண்ணை அடிச்சு போட்டேன். அடிச்சு போட்டோடனே நான் அடிச்சு போட்டேங்கிற கோவத்தில் தான் அந்த பொண்ணு பழி வாங்குற நோக்கத்தோட பைக்லேருந்து கீழே வச்சு என் மேலே பழி சுமத்துனது. இவ வந்துட்டு நான் சொல்லி பார்த்தேன், கல்யாணம் பண்ண ஒரே மாதத்தில் சரி சுத்த விட்டு வரல, இந்த மாதிரி ஓவராக பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் அடித்தோடனே இந்த பொண்ணுக்கு உள்ளுக்குள்ளார வஞ்சவன், இனிமேல் நான் போக மாட்டேன், வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா, நீ தப்பு பண்ணதுனால நீ எதுக்கு இன்னொருத்தனை காண்டாக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் பேசினானுங்க. இவரை கண்டிச்சு விட்ருக்குறோம் நானுங்க. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணு. ஆனால் பின்னால் பார்த்தோம்னா நான் இல்லாத நேரத்துலலாம் யாருக்கும் தெரியாமல் காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்குது ஃபோனில்.